ஹலோ ஆல், ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி என்னோடய கார்டனில் வந்து கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து செகண்ட் டைமாக நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, லாங் பீன்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே வந்துட்டாங்க. நான் ஒரே செடியில் எத்தனாவது டைம், இதோட 3வது டைம் வந்து நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண வந்திருக்கிறேன். அது பாருங்கள், அந்த செடி வந்து எந்த ஒரு பூச்சி கடிக்காமல் எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் எவ்வளோ ஒரு க்ரீன் கலரில் அப்படியே இருக்குது. ஆனால் இது 3rd டைமாக நான் ஹார்வெஸ்ட் பண்ண வந்திருக்கிறேன். இதில் வந்து இந்த தடவை கொஞ்சம் நிறையாவே வந்து நம்மளுக்கு லாங் பீன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து கட் பண்ணிடலாமே, நாளைக்கு பொரியலுக்கு வந்து யூஸ் ஆகுமே அப்படின்றதுக்காக கட் பண்ண வந்தாச்சு. அது பாருங்கள், கையில் வந்து என்னால் சிசர் வச்சுக்கிட்டே கட் பண்ண முடியல. ஒரு பக்கம் வீடியோ எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பண்ண முடியாதனால கையிலே வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ லாங் பீன்ஸ் வந்து ஒரு ஒரு 10 to 12 கிட்ட கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பாவக்காய், பிட்ருக்காடு கொஞ்சம் இருந்துச்சா, ஸோ அவங்களே வந்து கட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கிறாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா ஒரு ஃபோர் பிட்ருக்காடு என்னமோ இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள், இந்த லாங் பீன்ஸ் வந்து எங்கே வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்காங்க பாருங்கள். அதுக்கு த்ரெட்டு கட்டி விட்டது நல்ல வேலையாக போச்சு நம்மளுக்கு. ஏன்னா இப்போ அதிலே ட்ராவல் பண்ணி போகிறதுனால காயும் நல்லா கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராக காய் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு வெண்டைக்காய் இருந்தாங்க. ஸோ அந்த வெண்டைக்காயும் வந்து பிக் பண்ணியாச்சு. ஏன்னா வெண்டைக்காய் வந்து செடி வந்து கொஞ்சம் கருகிற மாதிரி இருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு காய் தந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதை வந்து பிடுங்கி போடுறதுக்கு மனசு இல்லாமல் அவங்கள அப்படியே வச்சிட்ருக்குறோம். அதை நான் சொன்ன மாதிரி பாவக்காய் பாருங்கள், பாவக்காய்க்கும் வந்து அந்த த்ரெட்டு கட்டி விட்டதுனால அவங்க வந்து அவ்வளோ அழகாக க்ரோ பண்ணி போகிறாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பாவக்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொடி கட்டி விடுங்க, சூப்பராக காய் தருவாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸையும் யாரையும் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கும் கொஞ்சம் ப்ளேஸில் அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ காய் இருக்கிறாங்க பாருங்கள், அவ்வளோ காய் இருக்கிறாங்க. ஆனால் வந்து என்னென்னா, ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப ஒரு நாளைக்கு ஒரு 2 or 3 டேஸ்க்கு ஒரு 3 காய் அந்த மாதிரி தான் கிடைக்கிது, ஃபுல்லாக கிடைக்கல. ஆனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சு பொரியல் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த செர்ரி டொமேட்டோவும் வந்து நான் இதோட 3rd டைம் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். எப்படியும் 1 டேக்கு வந்து ஒரு 5 செர்ரி டொமேட்டோவாவது நம்மளுக்கு கிடச்சிருது. இவனை என்ன தான் நம்ம திட்டுனாலும் வந்து நம்ம ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறான்னு சொன்னாலும் இந்த பழத்தை வந்து நம்ம வந்து பறிக்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு ரெட்டாக அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறான். நம்ம கையில் வந்து அதை எடுத்தாவே அவ்வளோ ஒரு ஒரு இதுவாக இருக்குது. இவன் வந்து செடிக்குள்ளர இருக்கிறதுனால இவன் வந்து நல்லா பார்த்தா தான் வந்து எங்கே இருக்கான்றதே கண்டுபிடிக்க முடியுது பாருங்கள். எதுக்குள்ளே இருக்கிறான் பாருங்க, இங்கே இருக்கிறான்னு. ஆனால் வந்து ஒரு சில டைம் அந்த ரெட் கலர் அவனை வந்து நல்லாவே காட்டி கொடுத்துருது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கிறான் பாருங்கள். ஒரு 10 காய்கிட்ட கிடச்சாங்க. நாட்டு தக்காளி வந்து அவ்வளோ பெருசாக இருக்கிறானுங்க பாருங்கள். அவ்வளோ இவங்க குட்டியாக இருக்கிறாங்க, அவங்க பெருசாக இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே தெரிகிறாங்க பாருங்கள். அந்த செடிக்குள்ளேயே ஒரு நாட்டு டொமேட்டோ வேறு இருக்கிறானுங்க. இந்த தக்காளிலாம் வந்து நம்ம வந்து தரையில் வளர்த்தோன்னா எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே தேவையில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நான் வந்து நிறைய உரம் போடுறேன். இருந்தாலுமே வந்து தரையில் நல்ல மண்ணாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே தேவையில்லை. நம்ம மண்ணை வந்து கிளறி விட்டாவே போதுமானதாக தான் இருக்கும். அப்புறம் வந்து இவ்வளோ தான் என்னோடய ஹார்வெஸ்டிங். பாருங்கள், டொமேட்டோ, லாங் பீன்ஸ், கீரை, அவ்வளோதான்.